ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடி சினிமா. இன்றைக்கி நம்ம சுட பார்க்க போகிற ரிவ்யூ விடுதலை 2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாத்தியார் தாங்கய்யா. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. படம் ஸ்டார்ட் ஆகணுங்க. வெற்றிமாறன் வந்து ஒரு காட் போட்டு இந்த படம் முழுக்க கற்பனையான ஒரு படம் தான். எதுலையுமே யாருமே பேஸ் பண்ணி எந்த அரசியலும் இல்லைன்னு தெளிவாக காட்டு போட்டு சொல்லிட்டு தான் படத்தை ஆரம்பித்தார். எக்கச்சக்கமான காஸ்டிங்கில் வந்து எக்கச்சக்கமான டைரக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக கௌதம் வாசுதேவ் மேனன், அதுக்கப்புறம் ராஜீவ் மேனன் வந்து கண்டு கண்டேன் டைரக்டர், அதுக்கப்புறம் மின்சார கண்ண ஒரு படத்தோட டைரக்டர், அப்புறம் வந்து சமீபமாக வந்து சர்வ தாண்டவம் அப்படின்னு வந்து ஒரு ஜிவி பிரகாஷ் வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அவங்க தான் ராஜீவ் மேனன். ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேமராமேன் ஆல்சோ. அதுக்கப்புறம் சரவண சுப்பியான்னு ஒருத்தவங்க, அதாவது ராஜீவ் மேனன் கூட வந்து ஒரு பெரிய அதிகாரியாக ஒருத்தர் நடிப்பாங்க. அவங்க சரவண சுப்பியா. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம தலை அஜிட்டை வச்சு சிட்டிசன் எடுத்த படம் டைரக்டர் அவங்க. அப்புறம் பாலாஜி சக்திவேல் ஒரு ஒன் ஆஃப் த போலீஸ்மேனாக இருப்பாங்க, கொஞ்சம் பிக் சைஸாக இருப்பாங்க. அவங்க தான் பாலாஜி சக்திவேல். காதல் படம் எடுத்தவங்க அவங்க தான் வந்து பாலாஜி சக்திவேல். கேமராமேன் ஆர் வேல்ராஜ், அதாவது விஐபி படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தோட கேமராமேன் பக்காவான ஒர்க்குங்க. ஓகே, விடுதலை 2க்கு வருவோம். இதோட கதை என்னோட பார்வையில் வந்து விடுதலை 1ல் வந்து, அதாவது வாத்தியார் விஜய் சேதுபதி, அவர் வாத்தியார்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்களா, அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதை பிடிக்கிறதே சூரி தான். இந்த படத்தில் வந்து அவர் கெட்டவங்க கிடையாது, அவங்க ஒரு நல்லவங்க. அவங்களோட பேஸ்டு நம்மளுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற அளவுக்கு தான் விடுதலை 2 இருக்குது. எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ, அதாவது 64 கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, எல்லா கிராஃப்டும் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. வெற்றிமாறன் சார் மட்டுமே தவிர அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் மட்டும் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களோட இதுக்கு முன்னுக்குள்ள படம், ஏன்னா அவங்க ஏற்கனவே சொன்ன இன்டர்வியூஸில் வந்து ஆடுகளம் தான் வந்து அவங்க எடுத்ததே வந்து ஒரு கஷ்டமான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆடுகளமோட இதோட ஸ்கிரிப்ட் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு. எனக்கு என்ன புரியலாங்க, இந்த படத்தை வந்து 2 இயர்ஸாக என்ன தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்கிரிப்ட் வந்து முன்ன பின்ன அப்படி இப்படின்னு இருக்குது, ஃப்ளாஸ்லாம் நிறையா இருக்குது. பட் வந்து இதில் என்ன அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு மேமாங்க தெரியல. இளையராஜாவோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இளையராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பழைய நம்ம ரைத்ரோவோட இளையராஜாவோட மியூசிக் அந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல கேட்டோம். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. வெற்றிமாறன் மட்டுமே இந்த கதையை எழுதலை, ரைட்டர் ஜெயமோகனும் இதில் எழுதியிருக்காங்க இந்த கதையில். எனக்கு என்னமோ வந்து ரீசெண்டாக வந்து ஜெயமோகன் இன்வால்வ் ஆன படம்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு கனெக்ட் ஆக மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே வெண்டு தெரிந்த காலம் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக சொதப்பலாம் வந்துச்சு. அதே தான் இதுலேயும் நடந்திருக்குமோனே எனக்கு ஒரு இன்ஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம ராவான வெற்றிமாறனோட ஒரு மேஜிக் வந்து இதில் எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு தோணிக்கிட்டே இருக்குது. படம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து வேற எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு தோணிக்கிட்டே இருக்குது கோ த்ரூ கடைசி வரைக்கும். நம்ம கருணாஸோட சன் அசூரன் படம் நடிச்சலாம் அவர் தான். கருப்பன்னு ஒரு கேரக்டரில் இருக்காங்க. கருப்பனோ மாறி அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டரு. இவங்களுக்கு நடந்த அநீதியை வச்சு தான் வந்து இந்த கதையோட பேஸே நவருது. அதாவது அந்த வாத்தியார் அவங்க எப்படி வந்து இது உருவாகினாங்க, விஜய் சேதுபதி கேரக்டர் எப்படி உருவாகினாங்கன்னு அங்கேயும் தான் ஆரம்பிச்சிச்சு. மஞ்சு வாரியரோட விஜய் சேதுபதியோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு சீனில் வந்து விஜய் சேதுபதி வந்து சோரை வதிச்சுக்கிட்டே வந்து மஞ்சு வாரியர் பேசுவாங்க. மஞ்சு வாரியர் வந்து என் முடியா கட்டியாக இருக்குது அப்படின்னு தெரியுமான்னு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அது ரொம்பவே அழகாக பியூட்டிஃபையாக கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பின்னணி இசை இளையராஜாவோட இசை அருமையாக அற்புதமாக இருந்துச்சு. அந்த சீன் வந்து நல்லபடியாக பேசப்படி இருந்துச்சு. கிஷோரோட ஆக்டிங், அவர் சொல்கிற டைலாக், அவர் சொல்கிற ஐடியாலஜியோட வசனங்கள்லாம் ரொம்பவே இந்த காலத்து வரைக்கும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. வெடிக்டாக என்ன சொல்லணும்னா, நிறைய பொலிட்டிக்கல்ஸோட ஐடியாலஜியை வந்து இந்த படம் மூலிமா வந்து மக்கள்கிட்ட வந்து திணிக்கிறது ட்ரை பண்ணுறாங்களோன்னு தோணுது. பட் என்னன்னா அந்த ஐடியாலஜி வந்து படமாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் திகட்டுது. இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்த்து ஆகணும், மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு இந்த வீக்கெண்ட்ஸை நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் கப்பலோட கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக கிட்ஸோட பார்க்க வேண்டிய படம் கிடையாது. ஏன்னா அவங்க திணிக்கிற அரசியலும் உள்ள வன்முறையை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணுது. ஸோ see you all in next video guys. Bye bye.